Hi friends, welcome to Sweetie Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஹோம் ஆல்ட்ரேஷன் vlog and ஹோம் டூர் vlog தான். சோ இதுல ஹோம் டூர்மே காட்டியிருக்கேன் and ஹோம் ஆல்ட்ரேஷனுமே காட்டியிருக்கேன். 1 month வந்து எங்க வீட்ல என்னென்ன வேலை நடந்துச்சு அப்படிங்கற டோட்டல் வீடியோ இதுல நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஹோம் டூர் போடுங்க அப்படினு. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சோ இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கிற பிரேஸ்லெட் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க பாத்தீங்க அப்படினா நம்ம பண்டாரவடையிலேயே அவங்க வீட்லயே வந்து இது ஒரு குட்டி பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ லோக்கல் பிக்கப்லாம் வந்து ரொம்பவே ஈஸியா நீங்க அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். என்ன மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட், செயின், இயரிங்ஸ், மாஸ்க் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பீச் ஒர்க்லேயே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது கூட இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20+ வெரைட்டிஸ் ஆஃப் பீட்ஸ்லாம் இவங்க வச்சுருக்காங்க. எனக்கு என்ன மாதிரி பிரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இவங்களோட இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஜே ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். ஸோ ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் இவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து கிராக்கிள் பீட்ஸ் தான் இவங்கக்கிட்ட ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி பிளாக் கலர் ஜெல்லி பீட்ஸில் ஸோ பட்டர்ஃப்ளை சார்ம்ஸ் வச்சு எனக்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ டெய்லி ஒர்க்கு நம்ம இது போட்டுக்கலாம். அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராக்கிள் பீட்ஸ் வந்து பிங்க் கலர். ஸோ சார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற அந்த டிசைனில் தான் வந்து சார்ம்ஸ் வச்சு கொடுப்பாங்க. நான் இந்த மாதிரி குட்டி ஹார்ட் வச்சு சார்ம்ஸ் இந்த டிசைனில் கேட்டிருந்தேன். ஸோ இதுவுமே கிராக்கிள் பீட்ஸில் அழகாக இருந்துச்சு. அண்ட் அதை விட ரொம்ப சூப்பரான ஒரு கிராக்கிள் பீட்ஸில் 2 சார்ம்ஸ் வச்ச மாதிரி செயின் மாடலில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நம்ம கேட்குற மாதிரி என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் கூட இவங்க பண்ணுவாங்க. இதே மாதிரி பிரேஸ்லெட் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க், வாட்ஸ்அப் நம்பர், ஸோ அண்ட் யூடியூப்மே இவங்க வச்சுருக்காங்க. யூடியூப்போட லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக மோர் இன்ஃபர்மேஷனுக்கு அவங்க வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கிளியர் பண்ணி எந்த மாதிரி பீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் கொடுங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பீட்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் அது கூட நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஸ்கூல்லேயே நீங்கள் ஃபேர்வெல் வச்சுருக்கீங்க, ஸோ சென்ட் ஆஃப் பார்ட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னே சொல்வேன். ஸோ பிரேஸ்லெட் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கப்புள்ஸ் பிரேஸ்லெட், ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரேஸ்லெட் பார்த்திங்க அப்படின்னா கிராக்கிள் பீட்ஸ் தான். ஸோ ரெட் கலர் அண்ட் ஒயிட் கலரில் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து சார்ம்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சார்ம்ஸ் இல்லாமல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இது மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு 2 டைப் ஆஃப் பிரேஸ்லெட் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் தான். ஸோ இன்னொரு பிரேஸ்லெட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து இவங்க பண்ணி கொடுக்குற பிரேஸ்லெட். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு அளவே தேவையில்லை, நம்ம கையளவுக்கு தேவையான அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த பிரேஸ்லெட்டில். ஸோ ரொம்ப கிளாசிக்காக ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அந்த கலர்லேயே வந்து எனக்கு மேட்சிங்காக காம்போவாக வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிராக்கிள் பீட்ஸ் பிரேஸ்லெட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சார்ம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் டைப்பில் இருந்துச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்மளே அவங்கக்கிட்ட ஆல் கஸ்டமைஸுமே சொல்லிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட விஷ் படி தான் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ காம்போவாக வேணும், செயின், தோடு, இந்த மாதிரி வந்து பிரேஸ்லெட், இது 3மே வேணும் அப்படின்னாலுமே இவங்கக்கிட்ட இருக்குது. தோடுமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி காம்போவில் வாங்கும்போது எல்லாமே மேட்சிங்காக நம்ம போட்டுக்கலாம். அண்ட் காலேஜ் வேர், ஸ்கூல் வேர்க்கு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக கலர் மேட்சிங்காக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளைன் ஜெல்லி பீட்ஸில் ஒரு ஹார்ட் சார்ம்ஸ் வச்சு நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேட்சிங்காக செயினுமே கொடுத்துருந்தாங்க. செயின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே குவாலிட்டியான ஒரு செயின் தான் இது. கருத்தே போகாது, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு செயின் தான். அதில் ஒரு யூனிக்கான ஒரு சார்ம்ஸ் வச்சு நம்மளுக்கு செயின் மேக் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் விட நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி மாஸ்க் ஸ்ட்ரிப் தான். இது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக செக்யூராகவும் இருக்கும் அண்ட் யூனிக்காக ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ இப்போவே போய் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் ஒரு ஹாலில் இருக்கும். அந்த இடத்த நம்ம ஏன் வேஸ்ட்டாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்ட் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே ஜாமானும் வச்சுக்கலாம், சேல்ஸ் பண்ணுற ஜாமானும் வச்சுக்கலாம், ஸோ எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய கபோர்ட் வந்து கட்டிகிட்டு இருக்கோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து மேலே சீலிங் ஒர்க் வந்து பார்த்தாங்க. ஸோ சீலிங் ஒர்க்லாம் ரொம்ப மழையில் டேமேஜ் ஆகிருந்ததுனால சீலிங் ஒர்க் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடியில் இந்த மாதிரி வந்து ஒரு டேங்க் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ டேங்க் கட்டி முடிச்சதுக்கப்புறம் டைல்ஸ் போடுறதுக்காக வீட்டை ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டாங்க.
எப்படி இருந்த வீடு எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ வீட்டில் வந்து மண் தூசி அந்த மாதிரி ரொம்ப வந்து டஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸ் கிட்ட வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். வந்துட்டு போகிற மாதிரி எய்த்த வீடு தானே. ஸோ வந்துட்டு போகிற மாதிரி அப்படி அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரூமெல்லாம் வந்து எங்கள் பாப்பு உடச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வேலைலாம் எங்கள் பாப்புக்கு நிறையவே தெரியும். ஸோ அதனால் அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டைல்ஸ் போடுறதுக்கு வீட்டை உடச்சா மட்டும் போதுமா, டைல்ஸை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சுவாமி மலைக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். சுவாமி மலையில் ஸ்ரீ விநாயகா டைல்ஸ் அப்படிங்கிற அந்த கடையில் தான் நாங்கள் வந்து டைல்ஸ் செலக்ட் பண்ணி வாங்கினோம். அந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக எல்லா மாடலுமே டைல்ஸ் இருந்துச்சு. 2x2 2x6 அந்த மாதிரி ஃபீட்லலாம் இருந்துச்சு. ஸோ இந்த அப்சைன் மிதிச்சிட்டு இருக்க இந்த டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸே வந்து 7000 கிட்ட வருமா. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் விளாடிட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம். டைல்ஸ் செலக்ட் பண்ணவே முடிய மாட்டேன்ருச்சு. ஏன்னா அவ்வளோ கலர்ஸ் இருக்குது, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. எந்த கலரை சூஸ் பண்ணுறதுனே தெரில. எங்கள் வீடு கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக லைட் கலர் போடலாமா, இல்லைனா வந்து டார்க்கான கலர் போட்டால் நல்லாயிருக்குமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்லேயே சுற்றிட்டே இருந்தோம். ஸோ எல்லா டைல்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே சுற்றிட்டே நின்றோம். அண்ட் மாடியில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய டைல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பெரிய டைல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனோம். ஸோ அங்கே போய் பார்த்தா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்ன டைல்ஸை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. அந்த இடம் சுற்றி வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையே நாங்கள் ஒரு 10 வாட்டி 15 வாட்டி கிட்ட சுற்றி வந்து ஒரு டைல்ஸையுமே செலக்ட் பண்ணல. ஒரு வழியாக நம்ம வந்து ஒரு டைல்ஸை சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் எதை பார்த்தோமோ அதுதான் வந்து எங்கள் கண் முன்னாடியே இருந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வேறு கலர்லாம் சூஸ் பண்ணி இந்த மாதிரி கலரை வந்து சூஸ் பண்ணி போட்டாச்சு. ஸோ ஹாலுக்கு வந்து ஒரு சைடு போட்டு முடிச்சாச்சு. ஸோ 2 நாளைக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீட்டில். அதனால் வந்து நாங்கள் வெளியிலே நின்றுட்டு பார்த்துட்ருந்தோம். அண்ட் ரொம்பவே போட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நடந்து பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வெளியில் போடுறதுக்குமே வந்து மாடி படிக்கு இந்த மாதிரி அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி மேட் ஃபினிஷில் ஒரு வேளை முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு வேளை வச்சுக்கிட்டே இருக்குது. வீட்டில் வந்து கை வச்சோம் அப்படின்னா ஒரு வேலையுமே முடிகிற மாதிரி தெரில. ரொம்ப நாள் 1 மாதம் கிட்ட இழுத்துட்டாங்க வேலையை. ஸோ அதனால் 1 month கிட்ட நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டு ஒர்க்லேயே இருந்தோம். பாப்பு வந்து வெளியில் எங்கேயுமே டூர் போகல, ஒன்றுத்துக்குமே போகல. ஸோ அதனால் இந்த வீட்டு ஒர்க்லேயே வந்து டைம் எல்லாம் போயிடுச்சு. எல்லா ஒர்க்கையும் பார்த்ததுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற பெயிண்ட்டையவே வந்து நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி திருப்பி இன்னொரு பெயிண்டிங் அடிக்கிற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா சீலிங் ஒர்க் பட்டதுனால சிமெண்ட்லாம் நிறைய வந்து சவத்தில் பட்டுருந்துச்சு. அதனால் புதுசாகவே பெயிண்ட் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமர் அடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக ஒயிட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் வீடே சூப்பராக இருந்துச்சு. புது வீடுலாம் பால் காய்ச்சி வருவாங்க இல்லையா, ஒயிட்டில் அடிச்சுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு வீடு ஃபுல்லாக. எங்கள் வீடை பார்க்குறதுக்கு அவ்வளோ ரணகணமாக இருந்துச்சு. அன்றைக்கி ஜாமான ஒவ்வொன்றையுமே எடுத்து மாற்றி நாங்கள் வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். என்னோடய ரூமுக்கு ஒரு வால்க்கு பார்த்திங்க அப்படின்னா டார்க் ராயல் ப்ளூ இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த கலர் தான் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. மெயின் வந்து பெட்ரூமுக்கு வந்து டார்க் பிங்க் வந்து ஒரு வால்க்கு கொடுக்க சொல்லியிருந்தேன். அண்ட் ஆப்போசிட் கலர் வந்து லைட் சாண்டில் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டார்க் கலர் ஃபஸ்ட்டெல்லாம் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட் பிங்க் கலர் மாதிரி இருந்துச்சு. ஸோ லைட் பிங்க் வேணாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி லைட்டான ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்கும், வைலட் கலர், அந்த கலர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் வால்க்கு. வீடு ஃபுல்லாக கலராக அடித்த மாதிரியே இருந்துச்சு. அண்ட் அடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீடா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பெயிண்டிங் ஒர்க்கு. வெளியில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலர் இருக்கிற கலர் எல்லாத்தையுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இந்த கலர் கொண்டு வந்தாங்க. இந்த கலர் நாங்கள் சொல்லலை, பட் இருக்கிற கலரை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதனால் வெளியில் இந்த கலர் கொடுத்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பெயிண்டிங் ஒர்க்குமே வந்து வீட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ வீடு பார்க்க அப்படின்னா ரொம்ப புதுசாக வந்து அழகாக இருந்துச்சு, புது வீடு மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெலாம் மட்டும் பெயிண்ட் அடித்தா எப்படி, அப்புறம் கிரில் கேட்டு கம்பிக்கு இந்த மாதிரி வந்து கதவு வந்து ஓரத்தில் வந்து நிலைக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் வார்னிஷ் அடிக்கிற ஒர்க்லாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் அதுவுமே ஒவ்வொரு நாளாக தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பு பயணம் போகிற டேட்டே வந்துருச்சு. அந்த டேட்டுக்கு நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒர்க்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. முக்கியமான வேலையெல்லாம் வந்து பாப்பு ஊர்லேருந்து பார்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் குட்டி வேலையெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் போகிற அன்னைக்கு மட்டும் லீவ் கொடுத்துருந்தோம். ஸோ பயணம் போகிறதுக்கு மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா பொட்டி கட்டிகிட்டு இருந்தாங்க. மத்தியானம் 2 மணி போல் வந்து திருச்சி கிளம்பி விட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக்கிங் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் அது கூட வந்து மதியான சமையல் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு தான். ஸோ பயணம் போகிற வீடு அப்படின்னாலே வந்து மீனான பொங்க சோறு, ஸோ தேங்காய் பால் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த சாப்பாடு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்காய் பால் சாதம் வந்து ரெசிபி கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அண்ட் இந்த வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் பேக்கிங் ஒர்க் வந்து பாப்பா வந்து வெயிட் பார்த்துட்டு இருந்தாங்க மிஷினில், எவ்வளோ வந்து வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டுட்டு கார் வந்துடும். கார் வந்துட்டு அதையுமே நான் வந்து திருச்சி போகிற விலாக் வந்து இதோட நான் சேர்க்கலை. சேர்த்தா இன்னும் லாங் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டேன். ஊருக்கும் போயிட்டாங்க. ஸோ ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வேலையே ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஜாமானும் ஒதுங்க வைக்கிற வேலை அடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை. எல்லா ஜாமானும் அப்படியே வந்து மூட்டை கட்டி நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ எல்லா ஜாமானையும் தனித்தனியாக அந்தந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடே வந்து அவ்வளோ ஜாமான் இருந்துச்சு. வீட்டில் இருந்த ஜாமான் கூட பரவாயில்ல, விற்கிற ஜாமான் வேறு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வீட்டையே சுத்தம் பண்ணோம். இவ்வளோ நேரம் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அந்த வீடியோ தான் இது. ஸோ ஹோம் டூர் தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீடு வந்து செப்பரேட்டாக தனி வீடு கிடையாது. இந்த மாதிரி குடிவாசல் மாதிரி இருக்கும் சந்து. அதில் லாஸ்ட் வீடு நம்ம வீடு. எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸே இது தான். ஸோ மாஷா அல்லா அப்படிங்கிற போர்டு வந்து நாங்கள் டைல்ஸ் வாங்கினோம் இல்லையா, அந்த கடையிலே இந்த மாதிரி ஒரு போர்டுமே வாங்கினோம். ஸோ அதுவுமே அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு போன உடனே வந்து இந்த மாதிரி வந்து வாசல் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம செருப்பு அதெல்லாம் வந்து வைக்கிற இடம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்சின் சைக்கிள்லாம் அங்கே தான் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூமு. இந்த ரூமில் எங்களோட திங்ஸ் எல்லா திங்ஸுமே இங்கே தான் இருக்கும். நாங்கள் இங்கே தான் வச்சுருப்போம் எங்களோட திங்ஸு. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஜுவல்ஸாக இருக்கட்டும், எங்களோட எல்லா திங்ஸுமே இங்கே தான் இருக்கும். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்சினோட தான் அம்மா பீரோல் அம்மாவோட ரூமில் இருக்கும். உள்ளேயுமே வந்து சேல்ஸ் பண்ணுற ஜாமானுமே வச்சுருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரோவில் வச்சுருக்கோம். இந்த சைடு கடப்பாக்கல்லில் வந்து எங்களோட டெய்லி வேர் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு கீழே வந்து ஜுவல்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்கோம். எனக்கு எப்போவுமே என்னோடய துணி வந்து பர்ஃபெக்டாக மடித்து தான் இருக்கணும். அண்ட் என்னோடய தங்கச்சி அப்படியே ஆப்போசிட், எல்லாத்தையும் கலைச்சி போடுறதுல ஃபஸ்ட்டு ஆள் அவள் தான். இந்த சைட் கபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய மேக்கப் திங்ஸு, ஹேர் ஸ்டைல் டூல்ஸு, இந்த மாதிரி என்னோடய ஜாமான், மேலே வந்து குரான், முசல்லா, இந்த மாதிரி என்னோடய ஜாமான்லாம் வந்து இங்கே நான் அடுக்கி வச்சுருப்பேன். எல்லாமே வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு இடத்துல கூட எந்த ஒரு குப்பையுமே இருக்கக்கூடாது. அவ்வளோ நீட்டாக நான் வச்சுப்பேன் என்னோடய ரூமை. அந்த கபோர்ட்லேருந்து நேராக இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய பீரோல் வந்து இருக்கும். ஸோ அந்த பீரோவில் பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க் ட்ரெஸ், ஹெவி ஒர்க் ட்ரெஸ் இருக்குங்களே, அந்த ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் பீரோவில் தான் வச்சுருப்போம். ஸோ டெய்லி வேர் மட்டும்தான் இந்த சைட் கபோர்டில் வச்சுருப்போம். பீரோவில் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ட்ரெஸ் மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம். ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோ வந்து நம்ம முன்னாடியே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோடய ரூம் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹாலுக்கு போயிடலாம். இதுதான் வந்து எங்கள் வீட்டோட ஹாலு. ஸோ இந்த ரூம்லேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா ஹால் தான் இருக்கும். முன்னாடி பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஹாலாக இருக்கும். இப்போ வந்து அந்த கபோர்ட் கட்டினதுனால வந்து குட்டியாக போன மாதிரி இருந்துச்சு ஹாலு. இந்த கபோர்டில் வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே ஒதுங்க வைக்கிறதுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஒரு மாதத்துக்குள்ள வீடியோவாக உங்களுக்கு ஒரே வீடியோவாக வந்து முடிச்சிட்டேன். ஸோ வந்து ரொம்ப கஷ்டம் வீட்டிலையே இருந்துட்டு இந்த மாதிரி வீட்டு ஒர்க் பார்க்குறதுலாம். அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் தான். கிச்சன் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ இந்த ஹால்லேருந்து நான் இந்த சைட்லேருந்து வியூ காட்டுறேன். அப்படியே டேரெக்டாக நேராக இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா மினி ஹால் தான் வரும். இந்த மினி ஹாலுக்கு ஆப்போசிட்டாக நேராக வந்து பெட்ரூம் தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோவுமே காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து மினி ஹால். இங்கே வந்து டைனிங் டேபிள் இருக்கும். அந்த மினி ஹால்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா வாசல் இருக்கும். ஸோ வாசல் பார்த்திங்க அப்படின்னா கொல்லை சைடு வரும். நம்ம வாசல் உள்ளே வந்து பாத்ரூம். எங்கள் வீட்டிலே வந்து 2 வழி இருக்குது கிச்சனுக்கு. ஸோ கிச்சனுக்கு ஹால்லேருந்தும் போகலாம், மினி ஹால் சைட்லேருந்தும் வரலாம். 2 வழி இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஒரு ஜாமானை எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்களோட கிச்சன் இது தான். தனியாக செப்பரேட்டாக நான் கிச்சன் டூர் போடுறேன் மறக்காமல். ஸோ தனித்தனியாக வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் இந்த மாதிரி வந்து நிறையா கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி வந்து நிறைய நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் இனிமேல். கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததுனால வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதனால் மட்டும்தான் வீடியோ லேட்டாக போடணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து எங்கள் கொல்லை. இந்த கொல்லை வந்து நிறையா விலாகில் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மாடிக்கு போயிடலாம். ஸோ மாடி பார்த்தீங்க அப்படின்னா மாடியுமே நிறையா விலாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ டேங்க்கு கட்டி டேங்க்குமே மேலே வச்சுட்டாங்க. ஸோ கீழே வந்து தேவையில்லாத ஜாமான்லாம் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு இடம் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பள்ளியாசல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும்.
அண்ட் இந்த ஹோம் ஆல்ட்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோராக வந்து இந்த மாதிரி வந்து சீட்டு போட்டுட்டோம் மேலே. இப்போ மினி ஹாலுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமில் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அம்மா வந்து தைய தைப்பாங்க. ஸோ அதெலாம் வந்து மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பெட்டு 2 அப்சீனுக்கு ஒரு பீரோல் அம்மாவுக்கு ஒரு பீரோல் அப்படி இருக்கும். அப்சீனுக்கு பத்தாத குறைக்கி அந்த ஒரு கபோர்ட் மாதிரி ஒன்று வேறு. ரூம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எங்களோட பெட்ரூமு. பெயிண்ட்லாம் அடித்ததுக்கப்புறம் ஹோம் டூர் போகணும் அப்படின்னு இருந்திருக்கு போல். ஸோ பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வீடு. கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களோட வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.